உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். பாமக சார்பாக போராட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக மகளிர் அணி சார்பில். இந்த நிலையில் போலீசார் இதற்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சமயமணி வழங்க கேட்கலாம். சமயமணி, வணக்கம். ஏற்கனவே காவல்துறை தரப்பிலிருந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, போலீசாரும் அங்கு குவிக்கப்பட்டிருக்காங்க. தடையை மீறி இந்த பேரணி நடைபெற வாய்ப்புகள் இருக்குமா? இந்த போராட்டம் நடைபெற வாய்ப்புகள் இருக்குமா? அங்கு பாமக சார்பாக யாரேனும் வருகை தந்திருக்காங்களா? அந்த பகுதியில் என்ன சூழல் நீடிக்கிறது? தொடர்ந்து வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக மகளிர் சங்கம் சார்பாக இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகிறது. இன்று காலை சரியாக 10 மணி அளவில் சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் வழக்கமாக போராட்டம் நடைபெறும் இடங்களில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக பாமக சார்பாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில இந்த பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு பாமக தரப்புக்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ள நிலையில் இங்கு வள்ளுவர் கோட்டத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 300க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமில்லாது இந்த பகுதியிலேயே அனுமதியை மீறி போராட்டம் நடைபெறும் பட்சத்தில் போராட்டம் நடத்த வருபவர்களை கைது செய்யும் பொருட்டு அரசு பேருந்துகளும் இந்த பகுதியில் போலீசார் தயார் நிலையில் நிறுத்தி வைத்துள்ளனர். முன்னதாக ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் நீண்ட பரபரப்பை ஏற்பட்டுள்ள அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி சார்பாக ஏற்கனவே அனுமதியின்றி போராட்டமானது நடத்தப்பட்டது. இந்த அனுமதியின்றி நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். இதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் பாமக சார்பாக, பாமக மகளிர் சங்கம் சார்பாக பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தலைமையில் இன்றைய தினம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது அண்ணா பல்கலை சம்பவத்தை கண்டித்து நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த சூழல்ல இந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தடையை மீறி இந்த பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறும் பட்சத்தில் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் பாமக சார்பாக நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கைது நடவடிக்கையாக சௌமியா அன்புமணி அவர்களும் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சமயமணி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.